ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி அகம் பூரம் உத்தரம் உண்ணாபாதம் அடங்கிய ராசி மண்டலம். சிம்மராசிக்கு நல்லா இருக்குங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறாரு. நல்லா இருக்குது. சரியா, 8ஆம் இடம் இப்போதைக்கு ரிலாக்ஸாக இருக்குது. சனி பகவான் அஸ்தமன நிலையில் ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனும் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராசிநாதனும் 8ஆம் இடத்துல மறைகிறாரு. ராசிக்கு ராஜயோகாதிபதி 8ஆம் இடத்துல மறைகிறாரு. ஸோ 8ஆம் இடத்துல 2 கிரகங்கள், ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் போகிறது, சனி கூட சேர்றாங்க. இந்த காலகட்டத்தில் சனி பகவானால் பெரிய கடுபலன் இருக்காது. இருப்பினும் ராசிநாதனும் ராசிக்கு ராஜயோகாதிபதியும் 8ஆம் இடத்துல மறைகிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அது என்ன பரிகாரம்னு சொல்கிறேன். இந்த பரிகாரம் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாதவங்க செய்யலாம். அதுபோக அஷ்டம சனி நடக்கிறதுனால ஒரு தடவை செய்யுங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி ஒரு தடவை செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இது செய்கிறதுனால என்ன சார் பலன்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, இது செய்கிறதுனால இணக்கமாக இருப்பீங்க, இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியாக பழகுவீங்க, கணவனுடைய உறவு நல்லாயிருக்கும், திருமண அமைப்புகள் கைகூடிக்கு வரும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க அந்த நோயுடைய தாக்கம் வெகுவாக குறையும், நோய் இல்லாமல் வாழலாம், நீண்ட ஆயுளுடன் தேக ஆரோக்கியத்துடன் நீடித்து இருக்கலாம். அதுபோல் சனி பகவானுடைய கெடுபார்வையெல்லாம் குறையும். இப்போ 8ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுபோல் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் வியாபாரத்தில் உள்ள பிரச்சனைகள், தடங்கல்கள், இழுபறிகள் எல்லாம் சரியாயிரும். தொழிலப்பட்ட கடனெல்லாம் சரியாக போயிடும். பண வரவு நல்லாயிருக்கும், பணம் போல் குவியும். அதனால் இதை மட்டும் செய்யுங்க. இந்த ஒரு காரியத்தை மட்டும் செஞ்சீங்கன்னா, இந்த நாளில் இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா பணம் பல போல் குவியும். இந்த வீடியோவுக்கு அப்படி தான் போடுவேன் நான் தலைப்பு. இந்த நாளில் இதை மட்டும் செய்யுங்கள், பணம் மழை போல் குவியும். ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. 2ஆம் இடம் தான் பணம். சிம்மராசினியர்களுக்கு பணம் இப்போதைக்கு நல்லா கேஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா சனி பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கணும். அவர் அனுமதியின்றி பணம் கிடைக்காது. அதனால் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் ராசிக்கு 2, 4, 7, 8, 12 இந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் செய்யலாம். சரியா, ஜனன ஜாதகத்தில் அவர் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், 8ஆம் இடம் ஆங்கிலேயஸ்தானம், 12ஆம் இடம் அயனபோக ஸ்தானம் இதில் இருந்தாலுமே இந்த இதை செய்யலாம். ஸோ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்கிற இந்த காரியம் ஒரு முக்கியமான காரியமாக பார்க்கப்படுகிறது. சரி சார், ரைட்டு, அது என்ன காரியம் சார் அப்படின்னா, இது பரிகாரமும் கிடையாது, வழிபாடும் கிடையாது, ஒரு செயல்பாடு. ஒரு காரியத்தை செய்யணும், அவ்வளோதான். என்றைக்கு செய்யணும்? உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி செய்யணும். உங்கள் நட்சத்திரம் மாதத்துக்கு ஒரு நாள் வரும். மகம் பூரம் உத்திரம் மாதத்துக்கு ஒரு நாள் வரும். அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, 4 பொருள் தான். மஞ்சள், 2 வில்வ இலை, 4 துளசி இலை, 4 வேப்ப இலை. சரியா, 4 4 4 2 அல்லது 4 எடுத்துக்கலாம். துளசி இலை 2 எடுத்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கையில் எடுத்துக்கலாம். துளசி இலை கொஞ்சம், வில்வ இலை ஒரு 4, வில்வ இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் 4, வேப்ப இலை 4, கொஞ்சம் மஞ்சள், ஒரு ஸ்பூன் மஞ்சள். சரியா, ஒரு ஸ்பூன்னா எவ்வளவு? ஒரு சின்ன தேக்கரண்டி. இதை என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. சரியா, கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த கிண்ணம் கண்ணாடி கிண்ணமாக இருந்தால் நல்லது தான். கண்ணாடி அல்லது பீங்கானில் போடணும், எவர் சில்வரில் போடக்கூடாது. கண்ணாடி அல்லது பீங்கான் கிண்ணத்தில் போட்டுக்கணும். ஏன்னா கண்ணாடி பீங்கான் சுக்கரனுடைய ஆதிக்கம், அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, குளிங்க. பாத்ரூமில் போய் குளிக்கிறீங்க, பக்கெட்டில் வச்சுக்கலாம். எல்லோரும் பக்கெட்டில் தான் தண்ணி வச்சு குளிப்போம். ஆனால் செம்பு வைக்கணும். பிளாஸ்டிக் மக்கு இருக்கக்கூடாது, செம்பு தான் இருக்கணும். சரியா, பித்தளை செம்பு அல்லது தாமரை செம்பு, வெங்கல செம்பு, ஏதோ செம்பில் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சார் எங்கள் வீட்டில் செம்பு இல்லை சார், பிளாஸ்டிக் கப்பு தான் இருக்குன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 4 பொருள் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 3 கப்பு தலையில் ஊற்றிடுங்க. மேலுக்கு ஊற்றிட்டு எல்லோரும் மேலுக்கு ஊற்றிட்டு தான் தலைக்கு ஊற்றுவாங்க. நீங்கள் சோப்பு போடுறதெல்லாம் போட்டுருங்க, மேலுக்கெல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு தலைக்கு 1 கப்பு ஊற்றிடுங்க. சரியா, தலைக்கு 2 கப்போ 3 கப்போ ஊற்றிட்டு அதுக்கடுத்து என்ன செய்கிறீங்கன்னா, அந்த கிண்ணத்தில் வச்சுருக்கோம்னா, கண்ணாடி பவுல்லையோ பீங்கான் பவுல்லையோ வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொருள் மஞ்சள், வேப்பிலை, வில்வம், துளசி, அதை எடுத்துட்டு அப்படியே தலையில் வைங்க. தலையில் வச்சுட்டு என்ன சொல்கிறீங்க? இறைவா போற்றி, ஈஸ்வரா போற்றி, உலகளந்த பெருமலை லட்சுமிநாராயணா போற்றி, ஆதிபராசக்தி அன்னையே போற்றி, சர்வம் சிவ அர்ப்பணம், சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம், சர்வம் சக்திமயம் அப்படின்னு சொல்லணும். சிவனுடைய நாமத்தையும் பெருமாளுடைய நாமத்தையும் சக்தியுடைய நாமத்தையும் சொல்லணும். சரியா, மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படி தண்ணியை ஊற்றுங்க. நல்லா மொழுன்னு ஊற்றுங்க. அடுத்தடுத்து 4-5 கப்பு ஊற்றி குளித்து முடிச்சுருங்க. அந்த இலையெல்லாம் கீழே இருக்கும். சரியா, இலையெல்லாம் பாத்ரூமில் கீழே இருக்கும். அந்த இலையெல்லாம் எடுத்துருங்க. சரியா, சில நேரம் அந்த இலைகள் இது வெளியே போயிடும். அந்த நம்ம கிரேட்டிங் வழியாக பாத்ரூமில் ஒரு சல்லடை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வெளியே போயிடும். சில நேரம் போயிடுச்சுன்னா விட்டுருங்க. சரி, போகாமல் அப்படி பாத்ரூம் தளத்தில் இருக்குது அப்படின்னா அதை பிறக்கிடுங்க, எடுத்துருங்க. எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, அதை கால் மீதி படாத இடத்துல போட்டுருங்க. அதை எடுத்து மறுபடியும் இந்த கண்ணாடி பவுலில் போட்டு
அதை கால் மீது படாத இடத்துல போட்டுருங்க. சரியா? ஏன்னா நீங்கள் குளிச்சிட்டனால அது வந்து இதாயிரும், ஒரு தோஷமாயிரும், தோஷத்தை கழிச்சிரும். ஸோ அது மற்றவங்க கால் மீது படக்கூடாது. மரத்துக்கடியெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா மரத்துக்கடியில் நம்ம தோஷம் கழிச்ச பொருட்களெல்லாம் போடக்கூடாது. ஒரு ஒருக்குபதமாக போட்டுருங்க. ஒரு செடி கொடி இருக்கிற இடம், இல்லைன்னா புதர் இருக்கிற இடம், யாரும் கால் மீது போகாத இடம், செவர் ஓரம், அதுக்கடியில் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? ஒதுக்குப்புறமான ஓரத்தில் போட்டலாம். இல்லைனா ஓடுற தண்ணியில் போடலாம். ஓடுற தண்ணியில் கம்மா, குளம், ஏரி எங்கே வேணாலும் போடலாம். இதை வீட்டில் தான் செய்யணும் கிடையாது, ஆற்றுலேயும் செய்யலாம். ஆற்றுல குளிக்கிறவங்க சிறப்பாக செய்யலாம். இதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஆற்றுல நல்லா முங்கி குளிச்சுட்டு தலையில் இதை வச்சுக்கிட்டு ஒரு 3 முங்கு முங்குனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆறுலாம் இல்லை, ஆறு குளம்லாம் இல்லை, எல்லாம் பாத்ரூமில் தான் குளிக்கிறோம். அதனால் இதை செய்யுங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 4 பொருள், ஒரு தேக்கண்டி மஞ்சள், சுத்த மஞ்சள், 4 வேப்பிலை, 4 வில்வ இலை, கொஞ்சம் துளசி இலை, அவ்வளோதான். தலையில் வச்சுட்டு தண்ணியில் முங்கி எந்திக்கணும். இல்லைனா பாத்ரூமில் குளிக்கணும், அவ்வளோதான். சுத்தமாக நினச்சி குளிக்கணும். அன்றைக்கி தேதிக்கு சுத்தமாக இருங்க. நான்வெஜ் சாப்பிடாதீங்க. இறை நாமத்தை சொல்லி செய்யுங்க. சரியா? சிவனுடைய நாமத்தையும் பெருமாளுடைய நாமத்தையும் அன்னி ஆதிபராசக்தி நாமத்தையும் சொன்னீங்கன்னா எல்லா தோஷமும் சரியாயிரும். அஷ்டம தண்ணியோட தோஷம் வெகுவாக குறைஞ்சிரும். சரியா? இதை செய்யுங்க. பணம் பல வகையில் வரும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், காரியம் நல்லா இருக்கும், தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். நீங்களும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. ஒரு பிரச்சனை தீரும். ஒரு தடவை செஞ்சால் போதும். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர அன்றைக்கி ஒரு தடவை ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. ஓகே நேயர்களே, தோஷம்லாம் சரியாயிரும். சனி தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், இப்படி பலதரப்பட்ட தோஷங்கள் இருந்துச்சுன்னா சரியாயிரும். சரியா? வேப்பையில் வந்து செவ்வாய் தோஷத்தை எடுத்துரும், துளசியில் வந்து சனி தோஷத்தை எடுத்துரும், வில்வேலை வந்து ராகு தோஷத்தை எடுத்துரும். சரி, அந்த 3 இலையும் மஞ்சளும் சேர்ந்து தோஷத்தை நீக்கி ஒரு மங்களத்தை கொண்டு வரும். சரியா? மஞ்சள் வந்து ஒரு மங்களம், குருவுடைய அருள். ஸோ குரு அருள் திருவருளாக மாறும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், ஆன்மீக பற்று இருக்கும், பணப்பழக்கம் உங்கள் கையில் வரும். இதை செய்யுங்க, ஒரு நம்பிக்கையுடன் செய்யுங்க. இதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சரியா? இதை நம்பிக்கையோடு செய்யணும். சரியா? அப்படியா இப்படியா, இது செஞ்சால் அப்படி இருமா, இதில் நூதனம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா, கேட்டுட்டோம்னா, அது மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு மனசாக செஞ்சிடணும். சரியா? இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பெல்லாம் வரப்போகிறது கிடையாது, நிறைய செலவாக போகிறதும் கிடையாது. சரியா? இந்த கிழமையில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை வர்ற அன்னைக்கு இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா பணம் மழை போல் குவியும், பிரச்சனை தீரும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். நான் அப்படி தான் தம்மையில் போடுவேன். உங்கள் சாய்ஸ் தான். செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. சரியா? நேரில் செஞ்சு பாருங்கள், நல்வழிப்படுங்கள். இது சம்மந்தமாக எது தகவல்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு, மகம், பூரம், உத்திரம் நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.